அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கும் டாபிக் பார்வை. பார்வை என்றால் என்ன? பார்வை என்பது இரண்டு கிரகங்களுக்கு இடையிலான கோண தூரம். இது கிரகங்களின் ஆற்றல் எப்படி ஒன்றை ஒன்று தாக்குகின்றன என்பதை காட்டுகிறது. இந்த முறையில் அனைத்து கிரகங்களும் தம்மிலிருந்து 7வது ராசியை முழுமையாக பார்க்கின்றன. செவ்வாய் 4 மற்றும் 8ஆம் பாவங்களையும், குரு 5 மற்றும் 9ஆம் பாவங்களையும், சனி 3 மற்றும் 10ஆம் பாவங்களையும் வலுவாக பார்க்கின்றன. சுபகிரகங்களின் பார்வைகள் நன்மை தரும், பாபகிரகங்களின் பார்வைகள் சவால்களை உருவாக்கும். மேலும் 2 கிரகங்கள் ஒரே பாவத்தில் 12 டிகிரிக்குள் இருந்தால் அதனை யுத்தம் அல்லது கன்ஜங்ஷன் என்று கூறுவர். இதில் 2 கிரகங்களின் இயல்பும் சேர்ந்து பலனை வழங்கும். மேலை நாட்டு முறையில் பார்வைகள் துல்லியமான கோணங்களாக அளக்கப்படுகின்றன. கன்ஜங்ஷன் 0 டிகிரி மிக வலுவானது. நல்லதோ கெட்டதோ கிரகங்களின் இயல்பை பொறுத்தது. அப்போசிஷன் 180 டிகிரி மோதல் எதிர்ப்பு. ட்ரைன் 120 டிகிரி மிகச்சிறந்த தன்மை. ஸ்கொயர் 90 டிகிரி சவால் மற்றும் தடைகள். செக்ஸ்டைல் 60 டிகிரி மிதமான நல்ல விளைவு. இவை தவிர சிறிய பார்வைகளும் உள்ளன. சில நன்மைகள் தரும், சில தீமை தரும். ஒவ்வொரு கிரகமும் ஒரு ஆர்ப் எனப்படும் தாக்க வரம்பை கொண்டுள்ளது. கிரக வேக வரிசை. சந்திரன் மிக வேகமானது. அதன் பின் புதன், பின் சுக்கிரன், பின் சூரியன், செவ்வாய், குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகியவை. முடிவாக பார்வைகள் ஜோதிடத்தின் உயிராகும். இவை கிரகங்களுக்கிடையேயான இணக்கம், மோதல் மற்றும் ஆற்றல் பரிமாற்றத்தை வெளிப்படுத்துகின்றன. சுப பார்வைகள் அமைதி, முன்னேற்றம், மகிழ்ச்சி அளிக்கும். பாவ பார்வைகள் சவால்கள், தடைகள், ஆனால் அனுபவம் தரும். ஒரு ஜாதகத்தின் உண்மையான பலனை அறிய கிரகங்களின் இயல்பு, அதிபதித்துவம், பாவநிலை, பார்வை வகை இவற்றை சேர்த்து ஆராய்வதே சிறந்த ஜோதிடக் கலையாகும். இதுவரை பார்வைகளை பற்றி பார்த்தோம். இனி அடுத்த எபிசோடில் சந்திப்போம். இதுவரை பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.